ஹாய் ஹலோ குட் மார்னிங். இன்னைக்கு வந்து குட் மார்னிங் சொன்னப்பலே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இன்னைக்கு வந்து காலை மார்னிங் ரொட்டீனும் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஃபியெல்லாம் வச்சுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு படிச்சுட்டு இருந்தாங்க பசங்க. அவங்களுக்கு எல்லாம் காஃபியெல்லாம் வச்சு கொடுத்துட்டு இப்போ வந்து இடியாப்பும் முட்டைக்கறி தாங்க செய்ய போகிறேன். இங்கே வந்து கேரளாவில் பெரும்பாலும் வந்து வாரத்தில் ஒரு 3 தடவையாச்சும் 3-4 தடவையாச்சும் நாங்கள் வந்து இடியாப்பம் பத்திரி புட்டு இது தாங்க வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க தோசை இட்லியை விட. ஸோ இன்னைக்கு வந்து இடியாப்பம் செஞ்சுட்டு முட்டைக்கறி தான் வைக்கலான் இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டு கேரளா பிடிச்சிருந்தா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய டிஷ்ஷஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் வந்து எனக்கு வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து இப்போ கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு இப்போ வந்து அந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு குழைக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இட்லி சட்டியை வச்சுட்டு இப்போ வந்து இந்த பதத்தில் ஆக்கிக்கோங்க. இது வந்து இடியாப்பம் புளியற மிஷின். இது வந்து மரத்தோடது தான். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து இது புதுசாக வாங்கினது நான். அதுக்கப்புறமா தேங்காய் துருவுனது இந்த மாதிரி இட்லி குழியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இடியாப்பம் புழிஞ்செடுத்துக்க குட்டி குட்டி இடியாப்பம் தான் இன்றைக்கி வந்து செஞ்செடுக்கிறேன். இந்த மாதிரி தான் என்னோட பசங்களுக்கு பிடிக்கும். பெருசாக செஞ்சுட்டேன்னா ஐயோ எங்களுக்கு இது அவ்வளோ பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு கொடுக்குறதா பிடிக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் பிழிஞ்செடுத்துக்க. இந்த மரக்குச்சியில் வந்து நம்ம பிழியும் போது என்னென்னா ரொம்ப மெலீஸாக வந்து நமக்கு வந்து இடியாப்பவும் கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அது என்னன்னு தெரியல. அதில் பின்னாடி பார்த்துருப்பீங்க நீங்கள். நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். கோப்பரில் தான் வந்து அதில் வந்து அந்த ஓட்டை வந்து போட்டிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா முட்டைக்கறி வைக்கிறதுக்காக சிக்கன் வறுத்த எண்ணெய் இருந்துச்சு. அதில் வந்து வெங்காயம் நல்லா வாட்டிட்டு இப்போ 2 தக்காளி பழத்தை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் இருக்கீங்க இல்லையா, மசாலா பவுடரு, அதையும் வந்து நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா என்னங்க கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றாதீங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ கெட்டி வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்ச உடனே கேஸை வந்து சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நமக்கு இந்த முட்டைக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இடியாப்பம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கேன்னு. இந்த தேங்காய் போடுறது வந்து ரொம்ப வந்து பசங்களுக்கு பிடிக்கும். கேரளாவில் வந்து எல்லாத்துலேயுமே தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து செய்வாங்க. எனக்கும் வந்து அதுதான் அதோட ஸ்மெல்லு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் தேங்காய் பாலை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு கூட நல்லது. பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு எடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆனால் வந்து என்னதான் செஞ்சாலும் அம்மா வீட்டுக்கு போய் அம்மா கையால் வந்து தோசை சாப்பிட்றது வந்து எனக்கு அதுதான் பிடிக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.